சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உலகில் பொருளாதாரத்தில் 3வது நாடாக இருந்த ஜப்பான் தற்போது 4ஆம் இடத்திற்கு செல்லும் போல் தெரிகிறது. நண்பர்களே, 2023ஆம் ஆண்டில் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு காலாண்டிலுமே குறைய ஆரம்பித்தது. தற்போது 4.2 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பில் அதனுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அமைந்துள்ளது. நண்பர்களே, ஆகவே 3வது இடத்திற்கு ஜெர்மனி 4.5 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜெர்மனி நாடு வைத்துள்ளது. அது உலகத்திலே 3வது பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடாக உள்ளது. நண்பர்களே, முதலாவதாக அமெரிக்கா 27.94 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பிலும், சைனா 17.5 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பிலும், மூன்றாவதாக ஜெர்மனி 4.5 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பிலும், நான்காவதாக ஜப்பான் 4.2 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பிலும், ஐந்தாவதாக இந்தியா 3.7 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பிலும் உள்ளன. நண்பர்களே, ஆகவே இந்தியா சைனாவின் பொருளாதார வளர்ச்சியான 17.5 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பு அளவிற்கு செல்ல வேண்டுமானால் நாம் இனியும் ஒரு 10-15 ஆண்டுகள் இதே போன்று நம்ம நாடு பொருளாதார வளர்ச்சியில் வெற்றி பெறுமானால் நாம் மிக விரைவில் பொருளாதார வளர்ச்சியில் 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. நண்பர்களே, நமது இந்திய நாடு இந்தியன் ஓஷன் பகுதியில், இந்து மகா சமுத்திர கடற்பகுதியில் பெரும் அளவிலான பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளது. நண்பர்களே, ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்காக பல வகையான கப்பல்கள் இந்து மகா சமுத்திர கடற்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. இவை போக சுமார் 8 முதல் 10 கப்பல்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய வாணிப கப்பல்களை பாதுகாப்பதற்காக இந்திய அரசு மிக பெருமளவிலான பாதுகாப்பு வசதிகளை செய்துள்ளது. நண்பர்களே, அதாவது ஹவுதிஸ் போராளிகளின் மிசைல் தாக்குதல்களை சமாளிப்பதற்கும், சோமாலியா நாட்டு கடற்கொள்ளர்களிடமிருந்து பல நாட்டு கப்பல்களை வழியாக செல்லும்போது அவற்றுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லாத வகையில் பாதுகாப்பதற்கும் நம்ம இந்திய அரசு பெருமளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளது. நண்பர்களே, அதாவது சுமார் 70% அளவிற்கான கடல் பகுதி இந்த பூமியில் உள்ளது. இவற்றில் 95% மேலான வாணிபம் அனைத்துமே கடல் வழியாகத்தான் நடைபெறுகின்றன. நண்பர்களே, இவற்றில் மிக முக்கியமானது என்னவென்றால், பெரும்பாலான கப்பல்கள் இந்த இந்து மகா சமுத்திரத்தில் வழியாகத்தான் பல நாடுகளுக்கும் பயணிக்கின்றன. ஆகவே இந்த பகுதியில் கடற்கொள்ளையர்கள் இந்த கப்பல்களை தாக்குவதிலும், முக்கியமாக ஹவுதிஸ் போராளிகள் இஸ்ரேல் அரசு ஹமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்துவதால் அதை நிறுத்தும் வரை இந்த வழியாக செல்லக்கூடிய ரஷ்யா, சீனா, ஈரான் ஆகிய நாட்டு கப்பல்களை தவிர அனைத்து கப்பல்களும் தாக்குவதாக கூறி அவர்கள் தாக்கி வருகிறார்கள். ஆகவே இவற்றை பாதுகாப்பதற்காக நமது இந்திய அரசு இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளது. நண்பர்களே, நம்ம இந்திய அரசின் நோக்கம் கடல் பயணங்கள் அனைத்துமே, கடல் வாணிபம் அனைத்துமே மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்ற வகையில் நமது இந்திய அரசு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அனைத்து நாடுகளுக்கும் செய்துள்ளது. நண்பர்களே, பல நாட்டு கப்பல்கள் வழியாக செல்லும்போது அவற்றிற்கு எரிபொருள் நிரப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சில சமயங்களில் அவற்றிற்கு பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பாதுகாப்பு பணிக்காக வரக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்களுக்கு பழுது பார்த்தல் மற்றும் அவற்றுக்கு எரிபொருள்கள் நிரப்புதல் போன்ற அனைத்து வகையான பணிகளும் தேவைப்படும். அவற்றையெல்லாம் நமது இந்திய அரசு பல ஆண்டுகளாக செய்து வருகின்றன. நண்பர்களே, ஆகவே நமது இந்திய அரசு இந்த கடற்பயண சம்பந்தமான, இந்த கடல் வாணிபம் சம்பந்தமான இந்த நிகழ்வில் நம்ம இந்திய கடற்படை உலக நாடுகளுக்கு பெருமளவில் உதவி செய்து வருகின்றன. நண்பர்களே, இந்தியன் ஓஷன் ரீஜன் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மகா சமுத்திர பகுதியில் பிரான்சும் இந்தியாவும் கூட்டு சேர்ந்து இந்த பாதுகாப்பு வசதிகளை மிகவும் மேம்படுத்தலாம் என்று ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுள்ளன. நண்பர்களே, இரு நாடுகளும் சேர்ந்து கூடுதலாக மிக திறமையான சென்சார்களை தயாரிப்பது மற்றும்
ஜிபிஎஸ் வசதிகளை அதிகப்படுத்துவது போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த ஆராய்ச்சியில் இரு நாடுகளும் ஈடுபட உள்ள நண்பர்களே. இரு நாடுகளும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் செய்துள்ளன. இந்த சென்சார்கள் மற்றும் ஜிபிஎஸ் போன்ற வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் அந்த வழியாக வரக்கூடிய அனைத்து கப்பல்களும் எவ்விதத்தில் வருகின்றன, எந்த நாட்டு கப்பல்கள், என்னென்ன பொருட்கள் அவற்றில் வந்து கொண்டிருக்கின்றன போன்ற விவரங்களை ஆராய்வதோடு மட்டுமில்லாமல் கடலுக்கு அடியில் செல்லக்கூடிய கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அந்த வழியாக வரக்கூடிய தாக்குதல் போன்ற விவரங்களை முன்கூட்டியே அறிவதற்கும் இந்த ஒத்துழைப்பு உதவி செய்யும் என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ள நண்பர்களே, விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் சுமார் 51 நாடுகள் இணைந்து செய்யக்கூடிய நேவல் எக்ஸசைஸ் ஒன்றினை இந்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கு மிலன் என்று பெயரிட்டுள்ளது நண்பர்களே. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்றால் ரஷ்யா, ஈரான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா என அனைத்து நாடுகளுமே சுமார் 51 நாடுகள் இந்த நேவி எக்ஸசைஸில் கலந்து கொள்கின்றன நண்பர்களே. இவற்றில் அமெரிக்கா ஒரு டெஸ்டர் கப்பல்களை அனுப்பி வைக்கிறது, ரஷ்யா 2 போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்கிறது, அதே போன்று ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளும் போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்கின்றன நண்பர்களே. ஆகவே அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து இந்த 51 நாடுகளும் சேர்ந்து இந்த கடற் பயிற்சியை நமது விசாகப்பட்டினத்தில் செய்ய உள்ளது நண்பர்களே. அமெரிக்க நாட்டின் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒரு புதிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ள நண்பர்களே. ரஷ்யா விண்வெளியில் நியூக்ளியர் வார்கெட்டுகளை நிறுவ இருப்பதாக இந்த அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ செய்திகள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. ஆகவே இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று வைத்திருந்த அமெரிக்கா தற்போது இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. ரஷ்யா என்ன செய்கிறது விண்வெளியில் என்பதனை நமது நட்பு நாடுகளுக்கும் உலகத்திற்கும் தெரிய வேண்டும். அதற்கு தகுந்த வகையில் நட்பு நாடுகள் வான்வெளியில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கை வெளியிடப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது நண்பர்களே. ஆகவே பூமியில் மட்டுமில்லாமல் வான்வெளியிலும் இந்த நியூக்ளியர் வார்கெட்டுகளை பயன்படுத்தி அணுசக்தி ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்ள ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்பிட் சிஸ்டம் என்ற ஒரு நிறுவனமும் நமது அதானி டிஃபென்ஸ் ஸ்பேஸ் நிறுவனமும் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஹெர்ம்ஸ் 900 என்று சொல்லக்கூடிய ட்ரோன் ஒன்றினை தயாரித்து வருவதை இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு ஏற்கனவே நாம் இந்த விவரங்களை தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. இந்த ஹெர்ம்ஸ் 900 என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானமானது இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் நிறுவனம் மற்றும் நமது அதானி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிக்கப்பட்டு முதல் ஆளில்லா விமானமானது நமது விமானப்படைக்கு சென்ற மாதம் ஒப்படைக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த 2 நிறுவனமும் நமது இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானமானது சுமார் 20 எண்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அந்த நாடு இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஹமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. இந்த ஆளில்லா விமானமானது திருஷ்டி என்று இந்தியாவில் நமது விமானப்படை பெயரிட்டுள்ளது. ஆளில்லா விமானத்தில் மிக திறம்பட செயல்படக்கூடிய சென்சார்கள் உள்ள நண்பர்களே. இவை வான்வழியாக வரக்கூடிய தாக்குதல்களையும் மற்றும் கடற்வழியாக வரக்கூடிய தாக்குதல்களையும் இவை மிக துல்லியமாக அறிந்து தகவல் தரக்கூடிய இந்த ஆளில்லா விமானங்களில் சுமார் 350 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை நாம் இவற்றில் பொருத்தி தாக்க முடியும் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. ஆகவே நமது இந்திய நாட்டில் மட்டுமில்லாமல் அதானி டிஃபென்ஸ் ஸ்பேஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த ஆளில்லா விமானமானது பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இந்திய நியூஸ் சேனலின் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.